வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல வெளியான பலம் எவடோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களையும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு டாக்டர் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிட்டு இருக்காரு. இன்சூரன்ஸ் விஷயமா பேசுறதுக்காக ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் கிட்ட பேசும்போது அந்த பையனோட லவ் ஸ்டோரியை கேட்கிறாரு. அவனுமே ஸ்டோரியை சொல்றான். இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே முகேஷ் அஞ்சலி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் சீரியஸான கேஸ் போல இவங்க வேக வேகமா ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா காப்பாத்திடுறாங்க போல. இது எல்லாமே முகேஷ் அப்படின்ற டாக்டருக்கு கனவா வருது. இப்ப இவர் மொட்டைலாம் அடிச்சிருக்காரு. காரணம் இவருக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் அப்பப்ப கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் இவர் இருக்காருன்னு தெரிய வருது. இன்னைக்கு கூட இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். அதுக்காக இவருமே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு பையனை வர வச்சிருப்பாரு. அந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோ பேரு சத்யா அப்படின்றது. சத்யாவை ஏற்கனவே இந்த டாக்டருக்கு தெரியும். ஏன்னா வேற சில பேஷண்ட்டுக்கு இவர் இன்சூரன்ஸ் போடுறதுக்காக வந்திருப்பாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே பழக்கம்லாம் இருக்கும். இந்த சத்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெகுலியா இருக்காரு. இன்சூரன்ஸை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஜென்ரலாவும் இவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லவ் டாபிக்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த டாக்டர் முகேஷ் இருக்கார்ல, உனக்கு லவ் ஸ்டோரி இருந்தா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இருக்குன்ற மாதிரி இவருமே இவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, வேலையில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அதனால மேனேஜர் கிட்ட இருந்து அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப இவர்கிட்ட ஓரளவுக்கு காசு இருக்கு. அதை வச்சு புது கார்லாம் வாங்க முடியாது, செகண்ட்ஸ்ல வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு செகண்ட்ஸ் காரை இவர் வாங்கிடுறாரு. ஆனா இது செகண்ட்ஸ் காருன்றதுனால அடிக்கடி பிரச்சனை எல்லாம் கொடுக்குது. இப்ப பிரச்சனை கொடுத்ததுனால இவருமே ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த நபர் இருக்காருல, வேலை கொஞ்சம் அதிகமா ஆகும்னு சொல்லிட்டாரு. அண்ணன் பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப அவருமே 1000 ரூபாய்க்குள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காருல, அண்ணன் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்களா, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் நல்லா இருக்கும் பாருங்கன்ற மாதிரி இன்சூரன்ஸை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த அண்ணனை போட வச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல இவர் தர வேண்டிய 1000 ரூபாயை இதுலயே கழிச்சிடுறாரு. இவர் இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் இன்சூரன்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாருன்னு தெரிய வருது. இவருக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. மாப்பிளையும் பொண்ணும் தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ரூம்க்கு வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது இவரோட வேலையை தான் அந்த பொண்ணும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இவர் கண் முன்னாடியே ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா இவர் பார்க்க வேண்டிய கிளைண்ட் கிட்ட தான் இவங்க பேசுறாங்கன்னு தெரிய வருது. எங்க அந்த கிளைண்ட் கிட்டயா பேசுனீங்க, நானும் அந்த கிளைண்ட் கிட்ட பேச வேண்டிய இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கால் பண்ணி பேசுறாரு. ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட நான் புக் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை விட ஆஃபர் நான் நிறைய தரேன் சார், இந்த ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால அவர் இருக்கார்ல, உனக்கு தான் தரப்போறேன்னு சொல்றாரு. அதுல இந்த பொண்ணு கோச்சுப்பாங்க. அதனால இந்த சம்பந்தம் கையை விட்டு போயிருது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முகேஷ் பயங்கரமா சிரிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. மேற்கொண்டு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு டான்ஸ் சொல்லி தரவங்க கிட்ட இவர் ஸ்கீமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறத பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணையே குறுகுறுன்னு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேரு பிரணிகா அப்படின்றது. இவர் மெய் மறந்து பார்த்ததுல அந்த பொண்ணு கிளம்பி போனதையே கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப ஸ்கீம் வேணும்னு சொன்னவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே இங்க ஆடிட்டு இருந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. பிரணிகாவை கேக்குறீங்களா, அவ கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே எப்படியாவது பிடிச்சிடலான்ற மாதிரி பின்னாடியே ஓடுறாரு. ஆனா அவங்க அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ ஒரு மெக்கானிக் ஷெட்ல இருக்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, கஞ்செல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. பிரணிகா தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க பைக்ல வந்துட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் ஆயிருக்கு போல. சரி பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவனுங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள இருக்க பகுதிக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோவோட கார் அடிக்கடி மக்கர் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்கர் பண்ணிருக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப சவுண்ட் கேட்டு இவங்களுமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வேலைலாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வண்டியில கை வைக்கிறது இல்ல, நீ கிளம்புன்ற மாதிரி பேசி அனுப்புறதுக்கு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணு இங்க ஓடி வந்துடுறாங்க. இவங்க லாக் பண்ணி என்கிட்ட எல்லாம் மீறி நடக்க பாக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப சத்யாவும் இவங்க கூட சண்டை போடுறாரு. இந்த பொண்ணை நல்லபடியா காப்பாத்திடுறாரு. நானே உங்களை வீட்டுல வெட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரோட காரியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. பிரணிகாவும் சண்டை போட்டு காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றாங்க. பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நம்ம பார்க்க நினைச்ச
பொண்ணுகிட்ட பேசவே செஞ்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாரு. இப்ப அம்மாவும் காயம் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பிரணிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த காயம் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. ஹெல்ப் பண்றேன்னு உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்ற மாதிரி அம்மாவும் இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திருக்காரு, அவரை பாராட்டாம திட்டுறீங்களே, இதெல்லாம் தப்பு ஆன்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா கேட்காம கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. நீங்க என்னங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சரியான நேரத்துக்கு என்னோட பொண்ணை வந்து காப்பாத்தின தம்பி, நீ இல்லனா என்ன ஆயிருக்கோனே தெரியல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்மே இவருக்கு நன்றி சொல்றாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குமே க்ளோஸான பாண்டிங் வந்துருது. அடிக்கடி இவங்களோட வீட்டுக்குலாம் வராது. நார்மலா இவங்க ரெண்டு பேருமே பேசி பழகுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. லவ்னாலே பிரச்சனை வருமே, உனக்கு எந்த பிரச்சனையும் வரலையான்ற மாதிரி இந்த முகேஷ் கேக்குறாரு. சார் நீங்க சொன்னது சரிதான், என் வாழ்க்கையில பிரச்சனையா ஒருத்தன் வந்தான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்கள பொறுத்த வரைக்கும் குருன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. ஸ்கூல் டைம்ல இருந்தே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் போல திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை தனியா விடக்கூடாது, நம்மளும் போனோம்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு வேலை வந்துருது. இப்ப வேற வழி இல்லாம ஹீரோவும் வேக வேகமா அந்த வேலையை முடிக்கிறாரு. இவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு தெரிஞ்ச அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன் கிட்ட புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஒருத்தன் நடுவுல வந்தான், அவன் என்னோட ஆளை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான், நீ கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்பயும் அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க படிச்ச காலேஜுக்கு போக போறோம், வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி வரன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப காலேஜுக்கும் வந்துடுறாங்க. நாங்க படிச்ச கிளாஸ பார்க்க போறோம்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருக்கு. பிரணிகா குருவை ஃப்ரெண்டா தான் பார்ப்பாங்க, ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமே ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த குருவும் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வெளியே இருக்க செக்யூரிட்டி கிட்ட ஹீரோ வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால செக்யூரிட்டி ஒரு பொய்ய சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் காலேஜ்ல படிக்கும் போதே ஒண்ணு மண்ணாலாம் இருந்திருக்காங்க, நானே 2-3 வாட்டி பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ டென்ஷன் ஆகி காலர்லாம் பிடிக்கிறாரு. என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது, இப்ப கூட என்ன பண்றாங்கன்னு போய் பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த சமயம் கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா தான் இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஆனா இதை பாக்குற ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்ப இவன் நம்மள லவ் பண்ணல போல, அந்த குருவை தான் லவ் பண்றா போல, அப்ப நம்ம கூட பழகுனதெல்லாம் பொய்யான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. கூட வேலை பார்க்குற அண்ணன் இருக்காருல, இவருக்காக சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு பழைய தியேட்டர்ல தான் இவங்க சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. எப்படிலாம் என்கிட்ட பழகுனா, என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. சரி விடுடா, என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இந்த அண்ணன் போதையில படுத்துறாரு. இப்ப ஹீரோ இங்க இருக்க ஒரு ஆசிட் பாட்டில் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க டான்ஸ் பிராக்டிஸ் ஒரு இடத்துல எடுப்பாங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்ப உள்ள ரெண்டு பேர் சிரிச்சு பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்க கட்டி பிடிச்சிருக்க மாதிரிலாம் இவர் கற்பனை பண்ணிக்கிறாரு. அந்த கோவத்துல இவர் பாட்டில நல்லா அமுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாட்டில் உடையுது. கதை கேட்கறவங்களும் அடுத்து என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி உடஞ்சி இவர் மேலேயே ஆசிட் பட்டுரும். இவர் வலியால துடிக்கிறாரு. அப்ப குரு இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துறாரு. என்ன ஆசிட் பாட்டில கொண்டு வந்திருக்க, அப்ப இவன் மேல ஆசிட் அடிக்கிறதுக்காக வந்திருக்க அப்படிதானன்ற மாதிரி பலார்னு அரைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அடிக்காத நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அடிப்பட்டதுக்கு மருந்தெல்லாம் இவங்க போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எங்க ரெண்டு பேரும் எப்படா நீ அப்படி நினைச்சு பார்த்த, நாங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்கிட்ட பேசினதுல 10 வார்த்தையில 9 வார்த்தை உன்னை பத்தி தான்டா பேசினா, அவளை போய் சந்தேகப்பட்டுட்டியே அப்படின்ற மாதிரிலாம் குரு கேட்கிறாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோன்றது ஹீரோக்கு புரியுது. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சாரி கேட்கிறாரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல மன்னிச்சிடுறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்னோட உயிரை காப்பாத்தி தந்ததே நீ தான், நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே பேசுறாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா மாறி இருப்பாங்க. பரவாயில்லப்பா, ஹாப்பியான ஸ்டோரியா முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹாப்பியான ஸ்டோரியா முடியலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள இவங்களுக்கு போன் கால் வருது. டாக்டர் சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. டாக்டரை பாக்குறதுக்கு டைமே வந்துருச்சு, உன் கூட பேசினதுல நேரம் போனதே தெரியல, அடுத்த வாட்டி வரும்போது அந்த பொண்ணியம் கூட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அவ என் கூட தான் வந்திருக்கா, வெளியே தான் வெயிட் பண்றான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்பா இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை வெளியே தான் வெயிட் பண்ண வச்சியா, அந்த பொண்ணை உடனே கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைப்பா, நாங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. சரி நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்ணிட்டாரு. பிரணிகா நீ உள்ள வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பிரணிகா தலையில கேப்லாம் போட்டு தான் வராங்க. அந்த பிரணிகாவை பாக்குற இந்த டாக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு போல. அவங்களுக்குமே கேன்சர் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருது. இப்ப பார்த்த டாக்டர் ஷாக் ஆனார்ல, அப்படியே வலி போன மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஒய்ஃபும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப 7 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அந்த டாக்டர் வீட்டுல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒய்ஃபும் டாக்டருக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி சொல்றாங்க.
கேன்சர்ல ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ஏற்பட்டுக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னா ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்தா இவரோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிடும். அப்படி அதிகமாயிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் பேஸ் மேக்கர்லாம் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நெஞ்சு பகுதியில எந்த ஒரு காயமும் ஏற்படாம பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு போலியே, என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி முகேஷும் ஒய்ஃபும் கேக்குறாங்க. நாங்க 2 பேர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்தோம். அப்பதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க குளிச்சுட்டு வராங்க. அப்பதான் நெஞ்சில ஒரு கட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது தெரிய வருது. இது தெரிய வந்தோடனே இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஈரவை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா டாக்டர் இது கியூரபிள் தான், ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் ஈரவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வேற ஏதாவது ஒரு பொண்ணை பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரணிகாவோட ப்ராப்ளத்தை நினைச்சு அப்பா தினமும் ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க தாலி எல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்கல்ல, அப்பாவுக்கு உடம்பு முடியாம போகுது, என்ன ஏதுன்ற மாதிரி பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அப்பாவை காப்பாத்த முடியல. அப்பா பொண்ணோட கண்டிஷனை நினைச்சு இறந்து போயிருப்பாரு. இப்ப அப்பா இறந்து போனதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பழைய மாதிரி டான்ஸ் ஆட போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த கண்டிஷன்ல போக கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த சலங்கையில சின்ன சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒன்னு எடுத்து இவங்க சட்டுன்னு வாய்க்குள்ள போடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ற, அதை வெளியே எடுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. ப்ளீஸ் வெளியேடு, ப்ளீஸ் வெளியேடுன்ற மாதிரி ரொம்ப கெஞ்சுறாரு. இவர் ஃபீல் பண்றதை பார்த்து இவங்களுமே வாயில இருக்கிறத எடுத்துடுறாங்க. அதை முழுங்கி இருக்கலாம் மாட்டாங்க, வாயில தான் வச்சிருப்பாங்க. இவர் நல்லபடியா கூட இருந்து இவங்களை பார்த்துப்பாரு. கேட்டுட்டு இருக்கவங்களும் இதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த கண்டிஷன்ல கூட ஹீரோயின் டான்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. அரங்கேற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். நீங்களும் வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க ஏத்திருப்பாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வேலை வந்துருது, எங்களால வர முடியாது சாரின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவங்களுக்கு வேலை வந்துருச்சான், நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் வீட்டுக்கு பாக்குறதுக்காக வரும்போது முகேஷ் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காரு. மேடம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. அவ வேலை விஷயமா வெளியே போயிருக்கா, சாரி வர முடியலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் உங்களுக்கு டாக்டர் சுதீப் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. அதை கேட்டோனே இந்த முகேஷ் டாக்டரோட முகம் மாற ஆரம்பிக்குது. இவன் எதுக்கு சுதீப்பை பத்தி கேக்குறான்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ இன்சூரன்ஸ் விஷயமா ஒரு பில்டிங்க்கு வந்திருப்பாரு. இன்னும் கட்டாத இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஐடி கார்டு கிடைக்குது. டாக்டர் சுதீப்னு ஒருத்தரோட ஐடி கார்டு தான் கிடைக்குது. இந்த சுதீப் தான் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அதனால இவரும் எட்டி பாக்குறாரு. சுதீப்பை அடிச்சு ஒரு பாய் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பாய்க்கும் பாயோட அடியாளங்களுக்குமே சண்டை ஏற்படுது. அதனால ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த பாயை கத்தியால குத்திட்டு இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப பாய் துடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி சந்தீப்பும் தப்பிக்கணும்ன்ற மாதிரி வழி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவர் சந்தீப்பை வந்து கூப்பிடுறாரு. வாங்க கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கை தாங்களா கூட்டு போறாரு. சந்தீப்பை அடிச்சிருப்பாங்க போல, இவர் தான் காப்பாத்தி கூட்டு போறாரு. அப்ப சந்தீப் இன்னும் சாவலியான்ற மாதிரி முகேஷ் ஷாக் ஆகுறாரு. இவருமே அங்க இருந்து கூட்டு வந்துடுறாரு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துடுறாரு. இப்ப நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. சந்தீப்பும் ஓகேன்னு சொல்றாரு. எதுக்கு அந்த ஆளுங்க இப்படி பண்ணாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சந்தீப் பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவ தான் என்னோட ஒய்ஃப், இவளுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஒய்ஃபை பாக்குற சந்தீப் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கும் போது ஹஸ்பண்ட் சில சமயம் வரமாட்டார்ல, அதனால தான் ஹஸ்பண்ட் ஞாபகம் இல்ல. ஆனா ஒய்ஃபை இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிதாம்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. பிரணிகா இருக்காங்கல்ல, இவரை பிரதர் மாதிரி பார்த்திருப்பாங்க. அப்பயும் ரக்ஷா பந்தன் அன்னைக்கு கையில கட்டி விட்டுருப்பாங்க. இன்னைக்கும் ரக்ஷா பந்தனா இருக்கும், கையில கட்டி விடலான்ற மாதிரி கையில கட்டிலாம் விடுறாங்க. இப்ப இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீ கதவை சாத்திட்டு வா, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஒன்னும் புரியாம கதவை சாத்திட்டு பக்கத்துல வராது. இப்ப இந்த சந்தீப் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேன்சரை பத்தி தான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தருக்கு கேன்சருக்கான அறிகுறி காட்டுதுன்னா 50% கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு 50% கேன்சரே இல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபுக்கு இல்லாம தான் இருந்தது. ஆனா இருந்தாலுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வலி கொஞ்சம் அதிகமா எடுக்கும். அதனால தான் அவ வலியால துடிச்சா. உன் ஒய்ஃபுக்கு கேன்சரே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எல்லாமே காசுக்காக தான் அந்த டாக்டர் பண்ணாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது முகேஷ் பண்ணதா சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே கழுத்தை நெரிக்கிறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி இவருமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு.
இவரோட பையன் உண்மையிலேயே கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பாரு. இந்த டாக்டர் உடைஞ்சு போயிருப்பாரு. அதனால முகேஷ் கிட்ட இதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது, நீங்க பண்றதை பத்தி நான் வெளி உலகத்துக்கு சொல்ல போறேன்னு சொல்லியிருப்பாரு. இதனால கோவப்பட்ட முகேஷ் இருக்கார்ல, இவன் கதையை முடிச்சிடணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் அந்த பாய் கிட்ட வேலையை கொடுத்திருப்பாரு. பாய் இவரோட கதையை முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ காப்பாத்திருப்பாரு. நான் ஒன்னும் விருப்பப்பட்டுலாம் இந்த விஷயத்த செய்யல, ஏற்கனவே அஞ்சலின்னு ஒரு டாக்டர் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிளம்பி போயிட்டாங்க, என்னால அப்படி உடனே போக முடியல, இவன் ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சான், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இவர் அஞ்சலின்னு ஒருத்தங்களை பார்க்க சொல்றாருல, அவங்கள பார்க்கலான்ற மாதிரி இவர் வந்துடுறாரு. இப்ப அஞ்சலி சைட்ல செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு கேன்சர் இல்லன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அஞ்சலியும் அந்த டாக்டர் முகேஷை பத்தி சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த முகேஷை பொறுத்த வரைக்கும் சாதாரண டாக்டர் தான். ரவின்னு ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருப்பாரு. அங்க வேலை பார்க்குற டாக்டரா இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரவியை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கே தெரியாம அவரோட ஹாஸ்பிட்டலை இவர் புடுங்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ரொம்ப லேட்டா தான் ரவிக்கு தெரிய வருது, இப்படி பண்றது சரியில்லை, என் ஹாஸ்பிட்டல்ல திரும்பி என்கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. அப்படிலாம் பண்ண முடியாது, உனக்கு ஒரு சின்ன பேமெண்ட் வேணா தரேன், அதை வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. இது கேன்சரோட ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா தான் இருக்கும். இந்த இடத்துல அஞ்சலியுமே வேலை பார்த்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் பண்றது எல்லாமே ஆடா இவங்களுக்கு தெரியும். ஒருத்தங்களுக்கு கேன்சரே இருக்காது, ஆனா அந்த கேன்சரை நான் கியூர் பண்றேன், கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்றேன்ற மாதிரி அந்த பேஷண்ட் ஃபேமிலி எல்லாரையும் நம்ப வைப்பான். இவங்களுமே அதுக்கு துணை போயிட்டு இருந்திருப்பாங்க. பெருசா பிடிக்காம தான் துணை போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங் இவருக்கு கனவு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த விஷயங்கள் தான் கனவா வந்திருக்கும். இதுக்கு மேல என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி அஞ்சலி சொல்லிட்டாங்க. ஆனா அஞ்சலி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆளு வேணும்ன்ற மாதிரி இவன் நினைக்கிறான். இவங்களோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, நம்ம யாரையும் சாவடிக்கிறது இல்ல, கேன்சர்னு கொஞ்ச நாள் ஏமாத்துறோம், அவங்க மூலியமா நிறைய காசு சேர்க்கிறோம், இது சாதாரண விஷயம் தான், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல, கேன்சர் வலியை தாங்க முடியாம இறந்து போயிருப்பாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் இவங்களோட மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா கேன்சரே இல்லாத பேஷண்ட் கூட வலியால கஷ்டப்படுறாங்கல்ல, அது இதுக்கப்புறம் என்னால பார்க்க முடியாது, நான் இதுக்கப்புறம் இங்க இருந்து போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போய்க்கோங்க, ஆனா இந்த விஷயத்த வெளியே சொல்லணும்னு நினைச்சீங்க, உங்களை ஏதாவது பண்ணிருவேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்து தான் அனுப்பி விட்டுருப்பான். இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, அந்த முகேஷ் ஏதாவது பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ஏதாவது பண்றதா இருந்தா நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அப்ப எனக்கு கேன்சர் இல்லையான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆனா அப்பா இறந்து போயிட்டார்ல, அதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு கேன்சர்ன்றதுனால தான் அப்பா ஃபீல் பண்ணி இறந்து போயிருப்பாரு. இப்ப எனக்கு கேன்சர் இல்லையாப்பா, நீங்க இறந்து போயிட்டீங்களேப்பா, எனக்கு எப்படிப்பா திரும்பி கிடைப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இதை பாக்குற ஹீரோவும் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு. ஹீரோ அவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவரை பேசாம கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யாருக்குமே தெரியாம அவரை சாவடிக்கிறது கூட ஈஸி, ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல அவனை சாவடிக்க கூடாது, அவனுக்கு வேற மாதிரி ஒரு தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. சாரி, ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்க முகேஷ் ஷாக் ஆகுறாரு. அப்ப எனக்கு கேன்சர் இல்லையான்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோ சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. டே சொல்டா, அப்ப எனக்கு கேன்சர் இல்லையா, நீ தான் என்ன ஏமாத்தினியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ மேற்கொண்டு பண்ண விஷயத்த சொல்லிட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவால அடிக்கடி போக முடியும். அங்க நிறைய பேர் இவர் கரெக்டா பண்ணி வச்சிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் எடுப்பாரு. அந்த மாதிரி செக்அப் எடுத்து முடிச்சிடுறாங்க. ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சாரி, உங்களுக்கு கேன்சர் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கிறவரு ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த அஞ்சலி கிட்ட வந்துடுறாரு. அவர் அடுத்து உங்களை கான்டாக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களை கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு மேடம், நீங்க செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. எப்பவுமே டாக்டர்ஸ் கூட செகண்ட் ஒப்பீனியன்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இவருமே பேசாம அஞ்சலி கிட்ட பேசினா என்னன்னு யோசிக்கிறாரு. நம்ம பழைய விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்றாங்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன்னா 50% வரவும் செய்யும், வராமையும் போகும். இவங்க கிட்ட அதை 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நினைக்கிறது. உங்களுக்கு இருக்கதான் செய்யுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இங்க ட்ரீட்மெண்ட் தரதை விட வெளிநாட்டுல ட்ரீட்மெண்ட் தந்தா கியூர் ஆக வாய்ப்பு இருக்கு, நான் வெளிநாட்டுக்கு போக போறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. என்னதான் வெளிநாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் நிறைய பிரச்சனையெல்லாம் இவர் ஃபேஸ் பண்ண போறாருல, இதை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல இவர் ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இதை நினைச்சு இவர் சோகமா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ரவி இருக்கார்ல, நான் ரீசெண்டா ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி தந்திருக்கேன், அந்த பேட்டியை மட்டும் நீ கேட்டா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் தெனாவட்டா பேசுறதுனால இவருமே அந்த பேட்டியை கேட்கிறாரு.
அந்த பேட்டியில ரவி இருக்கார்ல, இவரு கேன்சருக்கான ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவருக்கு கேன்சர் வந்ததுக்கு இவர் வெளிநாட்டுக்கு போக போறாராம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. ரவி சார் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. முகேஷ் சாருக்கு கேன்சர் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டி மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல மக்கள் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போதே இவருக்கு போன் கால் வருது. சரி, உங்களுக்கு கேன்சர்னு சொல்றாங்களே உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. என்னை பத்தி எந்த தகவல் வந்தாலும் சரி அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன், நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இவன் எப்படி கேன்சர்னு கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி முகேஷ்க்கு தோணுது. உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ரவி கிட்ட கேக்குறாரு. என் ஹாஸ்பிட்டல்லயே எனக்கு எதிராக ஆளுங்களை வச்சு என்ன ஏமாத்தினல்ல, அப்பத்துல இருந்தே உன் ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஆளுங்களை நிறைய பேர் வச்சிருக்கேன், அவங்க தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க, அது யாருன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீ வெளிநாட்டுக்கும் போக முடியாது, ஏன்னா வெளிநாட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ உன் பிசினஸ் மொத்தமா படுத்துரும், யாருமே உன்கிட்ட வரமாட்டாங்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு. முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி முகேஷை திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப ரவி வந்து உட்கார்றாருல, கொஞ்ச நேரத்துல ஹீரோ எதிர வந்து உட்கார்றாரு. ரொம்ப நன்றி சார், கரெக்டா பண்ண வேண்டியதை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மீடியாவை கூப்பிட்டு பேசுறாரு. ஆமா, எனக்கு கேன்சர் வந்திருக்கிறது உண்மைதான், நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், நான் இதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம், அது எல்லாமே வதந்தி அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவர் வதந்தின்னு சொன்னதுனால இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இவர் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வருவார் பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தள்ளி இருந்து கவனிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முகேஷ் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் காலரை பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க தானே சார் இந்த விஷயத்த நிறைய பேருக்கு பண்ணீங்க, உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க இந்த முகேஷும் ஒரு ஸ்டேஜ்ல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி விடு, என்னால புரிஞ்சுக்க முடியுது, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெடி ஆவறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அப்படி வந்தவர் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தோப்பாவெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகி வந்துடுறாரு. இவங்களுமே கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் அந்த இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சூட் கேஸ் தட்டுப்படுது. சூட் கேஸ்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்ற மாதிரி ஹீரோ பாக்குறதுக்காக வராரு. சூட் கேஸை ஓபன் பண்ணி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவரோட ஒய்ஃப் தான் அந்த இடத்துல லாக் ஆன மாதிரி இருக்காங்க. ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. அப்ப இந்த டாக்டர் முகேஷ் இருக்காருல, இவரை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் ரெடி ஆவரன்னு உள்ள போனார்ல, அப்பதான் ஹீரோயினை தூக்கிருங்க, இந்த இடத்துல கொண்டு வந்து வைங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோயினை மேல இருந்து கீழே தள்ளி விடலான்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாரு. ஒரு மாடி ஹைட்ல இருந்து அவர் தள்ளி விட்டுறாரு. இத பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப போலாம் நினைச்சாலும் ஹீரோவால போக முடியல. அப்ப பாய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த பாய் இருக்காருல, ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவனுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி முகேஷ் இந்த இடத்துல கோவப்படுறாரு. அப்பதான் பாயும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோ சந்தீப்பை மட்டும் காப்பாத்திருக்க மாட்டாரு, இந்த பாயும் காப்பாத்திருப்பாரு. ஏன்னா பாய்க்கும் நிறைய ரத்தம் போயிட்டு இருக்குல்ல, காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் காப்பாத்திருப்பாரு. அன்னைக்கு பாயை கொல்ல சொன்னதே முகேஷோட வேலையா இருக்கும். ஏன்னா பாயை வச்சு நிறைய தப்பு பண்ணிட்டோம், பாயும் உயிரோட இருக்கக்கூடாது, கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி பாயோட ஆளுங்க கிட்டே சொல்லியிருப்பாரு. அதனால பாய் இருக்காருல, இவரை பாயிண்ட் பண்றாரு. நீ போய் அந்த பொண்ணை பாருடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. இறந்துதான் போயிருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாரு, ஆனா அவங்க உயிரோட இருக்காங்க. இத பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. அந்த ஆளுங்க எல்லாருமே பாய் சொன்னாதான் கேட்பாங்க. இவனை லாக் பண்ணுங்கன்னு டாக்டரை லாக் பண்ணிடுறாங்க. இவன் கதையை முடியுன்ற மாதிரிலாம் பாய் சொல்றாரு. ஹீரோவும் கன் எடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் இருக்காருல, நம்ம ரெண்டு பேர் சிங்கிள்ஸ் மோதி பாத்துருவோம்னு சொல்றாரு. ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அவங்க கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. இத ஹீரோனும் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் இவரோட கழுத்தை நெரிச்சு சாவடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்படி சாவர தருவாயில இருக்கும் போதுதான் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் நெஞ்சு பகுதியில அடிப்படாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி வைஃப் சொல்லியிருப்பாங்க. அங்கதான் இவனை அடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அங்க லைட்டா அடிச்சோனே இவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப திரும்ப ஹீரோ அங்கேயே அடிக்கிறாரு. அங்க இருக்க அந்த பேஸ் மேக்கர் ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதனால இவருமே முடியாம இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பிருங்கன்ற மாதிரி அந்த பாய் சொல்றாரு. இவரை இப்படியே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.